السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فالقرآن المجيد إنا نحن نزعلنا ذكر وإنه له الحافظين. அகிலத்தார்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் சாந்தியும் சமாதானமும் நம் இருளகத் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாளர்கள் மீதும் இன்னும் அவர்களின் சக்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. கண்ணியமிக்க என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஹாஃபில்களின் சிறப்புகள். நிச்சயமாக நாம் தான் இவ்வேதத்தை உருவாக்கினோம், உம்மீது கடைபிடித்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாக இருக்கின்றோம். திருக்குரானை முழுமையாக மனனம் செய்தவர் ஹாஃபில் என்று கூறப்படும். இவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது. இவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை பாதுகாக்கப்படுகிறார்கள். எனவே இவர்கள் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து, பெற்றோர்களுக்கு கிரீடம் மற்றும் 10 பேருக்கு பரிந்துரை செய்யும் வழக்குகளின் சிறப்பு பாதுகாப்பு என இறகிலும் மகத்தான சிறப்புகளை பெற்றிருக்கின்றார்கள். வலக்கது யஸர்னல் குர்ஆன லிதிக்ர ஃபஅல்மிம் முதக்கீர். நிச்சயமாக இக்குரானை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா? இப்பொழுது ஹாஃபில்களுடைய முக்கிய சிறப்புகளை இங்கு பார்ப்போம். முதலாவதாக மறுமையில் உயரிய அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரான் மனனம் செய்தவர்களிடம் நாளை மறுமையில் கூறப்படும், ஓதுவீராக, உயர்வடைவீராக, உலகில் ஓதியது போன்று நிதானமாக ஓதுவீராக, உமது அந்தஸ்து நீர் ஓதும் கடைசி வசனத்தின் இடத்தில் அமையும் என்று கூறினார்கள். இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு சிறப்பு கிரீடம். ஹாஃபில்களுடைய பெற்றோர்களுக்கு மறுமையில் சூரிய ஒளியை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ். மூன்றாவதாக பரிந்துரை செய்யும் உரிமை, ஷஃபாஅத். ஹாஃபில்களுக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய 10 பேருக்கு சிபாரிசு பரிந்துரை வர்க்க செய்யும் என்று அறிவிக்கப்படுகிறது. நான்காவதாக மலக்குகளின் தோழமை. ஹாஃபில்களுக்கு குரான் ஓதுவதில் தேர்ச்சி பெற்றவர் கண்ணியமான மற்றும் கீழ்ப்படுதலுள்ள மலக்குகளுடன் தேவதைகள் இருப்பார்கள் என்று கூறினார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருத்தல். குரானை மனனம் செய்தவர்களிடம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதால் அவர்களை மலக்குகள் சூழ்ந்து பாதுகாப்பார்கள். ஆறாவதாக சமூகத்தில் கண்ணியம். தொலை வைப்பதற்கு இமாம் முதல் தகுதியே குரான் மனனம் செய்திருப்பதுதான் என்று கூறினார்கள். ஏழாவதாக ஹாஃபில்களின் பணி. அவர்கள் தாருல் குரான் பாதுகாப்பகம் போன்று திகழ்கிறார்கள். எனவே அவர்கள் குரானை இதயத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்று கூறினார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். பாக்கியத்தை பெற்றுத்தரும் உன்னதமான பணியாகும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.